சக்கரவர்த்தியின் கட்டளை. நெருங்கி வந்த படகுகளை பார்த்தபடி சற்று நேரம் திகைத்து நின்ற விக்கிரமன் சட்டென்று உயிர் வந்தவனைப் போல் துடித்து பொன்னனை பார்த்து, பொன்னா, எடு வாளை என்று கூவினான். பொன்னனும் ஏதோ சிந்தனையில் ஆழ்ந்திருந்தான். விக்கிரமனுடைய குரல் கேட்டதும் அவன் விரைந்து விக்கிரமன் அருகில் வந்து, மகாராஜா, எனக்கு ஒரு வரம் கொடுக்க வேண்டும் என்றான். வரம் கேட்க நல்ல சமயம் பார்த்தாய் பொன்னா, சீக்கிரம் கேட்டுவிடு. ஆனால் என்னிடம் என்ன இருக்கிறது நீ கேட்பதற்கு என்று சிறிது வியப்புடன் கூறினான் விக்கிரமன். மகாராஜா, மாரப்ப பூபதியின் ஆட்களுடன் தாங்கள் சண்டையிடக் கூடாது. அவர்கள் ரொம்ப பேர், நாமோ 2 பேர்தான். பொன்னா, நீதானா இப்படி பேசுகிறாய்? உனக்கும் சோழ நாட்டு வீரவாசனை அடித்து விட்டதா என்றான் விக்கிரமன். இல்லை மகாராஜா, என் உயிருக்கு நான் பயப்படவில்லை. இந்த அற்ப உயிரை எந்த வினாடியும் விட்டுவிட சித்தமாயிருக்கிறேன். ஆனால் வேறு காரணங்கள் இருக்கின்றன. நாம் இப்போது சண்டையிட்டால் எல்லாம் கெட்டு போய்விடும். மகாராஜா, தங்களுடைய அன்னை அருள்மொழி தேவியை பார்க்க வேண்டாமா? இன்னொரு முக்கிய விஷயம், தங்களுடைய மூதாதைகளின் வீரவாளை கொண்டு முதலில் உங்களுடைய சொந்த குடிகளையா கொள்வீர்கள் என்று பொன்னன் கேட்டபோது விக்கிரமனுடைய முகம் வாடியது. சரி பொன்னா, போதும், இனிமேல் ஒன்றும் சொல்ல வேண்டாம். நான் வாளை தொடவில்லை என்றான். பிறகு குந்தவியை பார்த்து, தேவி, இந்த பெட்டியை பத்திரமாய் வைத்திருக்க வேண்டும். மறுபடியும் சந்திக்க நேர்ந்தால் கொடுக்க வேண்டும் என்றான். ஆனால் குந்தவியின் செவிகளில் அவன் கூறியது விழுந்ததோ என்னமோ தெரியாது. அவளுடைய முகத்தில் கோபம் கொதித்து கொண்டிருந்தது. ஆவேசம் வந்தவள் போல் நெருங்கி வந்த படகுகளை பார்த்து கொண்டிருந்தாள். படகுகள் கரையை அடைந்தன. மாரப்ப பூபதி முதலில் படகில் இருந்து குதித்தான். மரியாதையாக குந்தவி தேவியை அணுகி, பெருமாட்டி, தங்கள் அனுமதி இல்லாமல் இங்கே வந்ததற்காக மன்னிக்க வேண்டும். சக்கரவர்த்தியின் கட்டளையை நிறைவேற்றுவதற்காக வந்தேன் என்றான். குந்தவி முகத்தில் எள்ளும் கொல்லும் வெடிக்க, எந்த சக்கரவர்த்தி, என்ன கட்டளை என்றாள். தங்களுடைய சகோதரர் மகேந்திர பல்லவரின் கட்டளைத்தான். செண்பகத்தீவிலிருந்து வந்திருக்கும் ஒற்றனை கைப்பற்றி ஜாக்கிரதையாக காஞ்சிக்கு அனுப்பும்படி கட்டளை. இதோ பாருங்கள் என்று மாரப்பன் ஓர் ஓலையை நீட்டினான். அதில் மகேந்திரனின் முத்திரையுடன் மேற்கண்ட விதமான கட்டளை எழுதியிருந்தது. அதை பார்த்துவிட்டு குந்தவி, செண்பகத்தீவின் ஒற்றன் யார் என்று கேட்டாள். இதோ நிற்கிறானே, இவன்தான் தேவி. இல்லை, இவர் ஒற்றன் இல்லை, நீர் திரும்பி போகலாம். தேவி, இவன் ஒற்றன் இல்லாவிட்டால் வேறு யார்? மனமுவந்து சொல்ல வேண்டும் என்று மாரப்பன் கள்ள வணக்க ஒடுக்கத்துடன் கூறினான். பூபதி, யாரை பார்த்து கேள்வி கேட்கிறாய்? உன்னை மறந்து விட்டாயா என்று கண்களில் கனல் பொறி பறக்க குந்தவி கேட்டாள். இல்லை, என்னை நான் மறக்கவில்லை. எனக்கு அவ்வளவாக ஞாபக மறதி மட்டும் கிடையாது. இதோ இவனுடைய முகங்கூட பார்த்த முகமாக என் ஞாபகத்தில் இருக்கிறது. ஆம், இதோ ஞாபகம் வந்துவிட்டது தேவி. இவன் மகா மேன்மை பொருந்திய தர்ம ராஜாதிராஜ நரசிம்ம பல்லவ சக்கரவர்த்தியினால் தேச பிரஷ்ட தண்டனைக்குள்ளானவன் என்பதாய் ஞாபகம் வருகிறது. இவன் ஒற்றன், இல்லை என்றால் தேச பிரஷ்டன். தேச பிரஷ்டமானவன் திரும்பி வந்தால் என்ன தண்டனை என்று தங்களுக்கே தெரியும் தேவி. என் கடமையை நான் செய்ய வேண்டும். தர்ம ராஜாதி ராஜாவான பல்லவ சக்கரவர்த்தி தம் சொந்த புதல்வியின் வார்த்தைக்காக கூட நான் என் கடமையில் தவறுவதை ஒப்புக்கொள்ள மாட்டார் என்றான். குந்தவியின் உடம்பெல்லாம் நடுங்கியிற்று. அவளுடைய மார்பு விம்மியிற்று. சேனாதிபதி, இவர் என் விருந்தினர். இவருக்கு நான் பாதுகாப்பு அளித்திருக்கிறேன். இவருக்கு ஏதாவது நேர்ந்தால் என்று கூறி விக்கிரமனை மறைத்து கொள்பவள் போல் அவன் முன்னால் வந்து நின்றாள். மாரப்பன் கலகலவென்று சிரித்தான். ஆஹா, சோழ வம்சத்தின் பெருமையை விளங்க வைக்க போகும் வீரசிங்கம் ஒரு பெண்ணின் முந்தானையில் ஒளிந்து கொள்கிறான் என்று கூறி மீண்டும் சிரித்தான். நாணத்தினாலும் கோபத்தினாலும் விக்கிரமனுடைய கண்கள் சிவந்தன. அவன் 4 எட்டாக நடந்து குந்தவிக்கு முன்னால் வந்து நின்று மாரப்பனை பார்த்து, சித்தப்பா, இதோ நான் வர சித்தமாயிருக்கிறேன், அழைத்து போங்கள் என்றான். மாரப்பன் கேலி சிரிப்புடனே குந்தவியை பார்த்து,
ஏழை மேல் ஏன் இவ்வளவு கோபம்? இவனை காப்பாற்றிதான் ஆக வேண்டுமென்றால் தங்கள் தந்தையையோ தமையனரையோ வேண்டி கேட்டால் போகிறது. சக்கரவர்த்தி கருணையுள்ளவர். இவன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுக்கொண்டு கப்பமும் செலுத்த ஒப்புக்கொண்டால் கட்டாயம் மன்னித்து விடுவார் என்றான். இந்த வார்த்தைகள் தான் எதிர்பார்த்தது போலவே விக்கிரமன் குந்தவி இருவருடைய முகங்களிலும் வேதனை உண்டாக்கியதை அறிந்த மாரப்பனுக்கு குதூகலம் உண்டாயிற்று. விக்கிரமன் உடனே விரைவாக சென்று படகில் ஏறிக்கொண்டான். குந்தவி விக்கிரமனை மிகுந்த ஆவலுடன் நோக்கினாள். தன்னை அவன் திரும்பி பார்ப்பான் என்றும் தன் கண்களினால் அவனுக்கு தைரியம் கூறலாம் என்றும் அவள் எண்ணியிருக்கலாம். ஆனால் விக்கிரமன் திரும்பி பார்க்கவே இல்லை. மாரப்பன் இந்த நாடகத்தை சிறிது கவனித்துவிட்டு பிறகு பொன்னன் மீது தன் பார்வையை செலுத்தினான். அடே படகோட்டி, நீயும் வா, ஏறு படகில் என்றான். அவன் ஏன் வரவேண்டும்? பொன்னனை பிடிப்பதற்கும் கட்டளை இருக்கிறதா என்று குந்தவி கேட்டு மாரப்பனை கண்களால் எரித்து விடுபவள் போல் பார்த்தாள். மாரப்பன் அந்த பார்வையை சகிக்க முடியாமல், கட்டளை இல்லை தேவி, ஆனால் இந்த ஒற்றனுக்கு தேச பிரஷ்டனுக்கு இவன் ஒத்தாசை செய்திருக்கிறான் என்றான். பொன்னன் என்னுடைய ஆள், எனக்கு படகோட்ட வந்திருக்கிறான். அவனை கொண்டு போக உனக்கு அதிகாரமில்லை, ஜாக்கிரதை என்றாள் குந்தவி. மாரப்பன் அவளுடைய துணியை கேட்டு தயங்கினான். குந்தவி மறுபடியும், தேச பிரஷ்டனுக்கு உதவி செய்ததற்காக பிடிப்பதென்றால் என்னை முதலில் பிடிக்க வேண்டும் என்றாள். ஆம் தேவி, சக்கரவர்த்தியின் கட்டளை வந்தால் அதுவும் செய்வேன் என்றான் மாரப்பன். பிறகு அவன் படகோட்டிகளை பார்த்து விடுங்கள் என்றான். படகுகள் உறையூரை நோக்கி விரைந்து சென்றன. நள்ளிரவில் படகுகள் போன பிறகு குந்தவி பொன்னனை பார்த்து, படகோட்டி, உன் மனைவியை எங்கே விட்டு வந்திருக்கிறாய் என்று கேட்டாள். பொன்னன் அக்கரையில் குடிசையில் விட்டு வந்திருப்பதாக சொன்னான். உடனே போய் அவளை இங்கே அழைத்து கொண்டு வா. பிறகு நமக்கு பெரிய வேலை இருக்கிறது. உங்கள் மகாராஜாவை எப்படியாவது விடுதலை செய்ய வேண்டும். விடுதலை செய்து ரகசியமாக மாமல்லபுரத்துக்கு அனுப்ப வேண்டும். அவரை இந்த அமாவாசை அன்று செண்பகத்தீவு செல்லும் கப்பலில் ஏற்றிய பிறகுதான் நமக்கு நிம்மதி என்றாள் குந்தவி. பொன்னன் வியப்புடன், தேவி, எனக்கு ஒன்றும் விளங்கவில்லையே என்றான். உங்கள் மகாராஜா இங்கே ஜுரமடித்து கிடந்தாரல்லவா பொன்னா? அப்போது அவர் தம்மை அறியாமல் கூறிய மொழிகளிலிருந்து அவர் யார், எதற்காக வந்தார் என்பதை எல்லாம் அறிந்து கொண்டேன். ஒவ்வொரு அமாவாசை அன்றும் அவருக்காக செண்பகத்தீவின் கப்பல் மாமல்லபுர துறைமுகத்தில் வந்து காத்திருக்கும். அடுத்த அமாவாசை வருவதற்குள்ளே அவரை தப்புவித்து ரகசியமாக அனுப்பி வைக்க வேண்டும் என்றாள் குந்தவி. அம்மணி, கோபித்து கொள்ளக்கூடாது. எனக்கு இன்னும் ஒரு விஷயம் விளங்கவில்லை. எதற்காக இப்படியெல்லாம் செய்ய வேண்டும்? தங்கள் தகப்பனாருக்கு ஒரு செய்தி அனுப்பினால் போதாதா என்றான் பொன்னன். என் தகப்பனாரை நீ சரியாய் தெரிந்து கொள்ளவில்லை பொன்னா. ஆனால் மாரப்பன் தெரிந்து கொண்டிருக்கிறான். அவருக்கு சட்டம் என்றால் சட்டம்தான், நீதி என்றால் நீதிதான். சக்கரவர்த்திக்கு தெரிவதற்கு முன்னால் உங்கள் மகாராஜா கப்பலில் ஏறினால்தான் தப்பலாம். நல்ல வேளையாக என் தந்தை இப்போது காஞ்சியில் இல்லை. ஏதோ காரியமாய் மாறு வேஷத்துடன் சுற்றி கொண்டிருக்கிறார். இதுதான் நமக்கு சமயம். இவ்விதம் குந்தவி கூறி வந்ததை கேட்டபோது பொன்னனுக்கு ஒரு நிமிஷம் தனக்கு தெரிந்ததை எல்லாம் சொல்லிவிடலாமா என்று தோன்றியது. ஆனால் தான் சிவனடியாருக்கு சத்தியம் செய்து கொடுத்திருந்தது நினைவுக்கு வந்தது. மேலும் அவர் என்ன முக்கிய நோக்கத்துடன் இம்மாதிரி ரகசியமாய் காரியங்கள் செய்து வருகிறாரோ தெரியாது. அந்த நோக்கத்துக்கு தன்னால் பங்கம் விளையக்கூடாது என்று தீர்மானித்து கொண்டு குந்தவியின் மொழிகளை பொறுமையுடன் கேட்டு வந்தான். கடைசியில், தேவி, விக்கிரம மகாராஜாவின் சேமம் ஒன்றை தவிர எனக்கு உலகில் வேறு ஒன்றும் பொருட்டில்லை. தங்கள் கட்டளைப்படி எதுவும் செய்ய காத்திருக்கிறேன் என்றான். சந்தோஷம், நான் மாளிகைக்கு போகிறேன். நீ முதலில் போய் வள்ளியை இங்கே அழைத்து வா என்றாள் குந்தவி. குந்தவியின் கட்டளையின் பேரில் கிடைத்த படகை எடுத்துக்கொண்டு பொன்னன் அக்கறைக்கு சென்றான். இதற்குள் நன்றாக இருட்டிவிட்டது. பொன்னனுடைய கைகள் படகை செலுத்தி கொண்டிருக்க அவனுடைய உள்ளம் அலைந்து கொண்டிருந்தது. உறையூர் சிம்மாசனத்தில் அமர்ந்து
ஆட்சி செலுத்த வேண்டிய விக்கிரம மகாராஜா இன்று இரவு அதே உறையூரில் சிறையில் படுத்திருப்பார் என்பதை எண்ணிய போது அவனுடைய நெஞ்சு புண்ணாயிற்று. அன்றிரவே உறையூருக்கு போய் ஊர் ஜனங்களிடமெல்லாம் உங்கள் மகாராஜா சிறையில் இருக்கிறார் என்ற செய்தியை பரப்பி ஒரு பெரிய கலகத்தை உண்டு பண்ணலாமா என்று பொன்னன் நினைத்தான். பிறகு அது நடக்காத காரியம் என்று அவனுக்கே தோன்றியது. சோழ நாட்டின் மக்கள் இப்போது வீரமிழந்த கோழைகளாக போய்விட்டார்கள். அயல் மன்னனின் ஆதிபத்தியத்தை ஒப்புக்கொண்டு வாழ்கிறார்கள். மாரப்பனை போல் பல்லவ சக்கரவர்த்தியின் கட்டளைகளை அடிபணிந்து நிறைவேற்றவும் காத்திருக்கிறார்கள். தன்னுடைய நிலைமையும் அதுதானோ என்ற எண்ணம் பொன்னனுக்கு தோன்றிய போது அவனுடைய உடம்பு வெட்கத்தினால் குறுகியது. சிவனடியாரின் வேஷத்தையும் அவருடைய பேச்சையும் முழுவதும் நம்பலாமா? அவர் கூறியதெல்லாம் உண்மை என்பது என்ன நிச்சயம்? ஒருவேளை தானே ஏமாந்து போயிருக்கலாம் அல்லவா? விக்கிரம மகாராஜாவிடம் உண்மையான அன்பு கொண்டு அவரை காப்பாற்ற கவலை கொண்டிருப்பவர் குந்தவி தேவி என்பதில் சந்தேகமில்லை. யமன் வாயிலிருந்தே அவரை மீட்டு வரவில்லையா? இவ்விதம் பலவாறாக யோசித்து கடைசியில் பொன்னன் குந்தவி தேவியின் விருப்பத்தின்படி காரியம் செய்வதென்று உறுதி செய்து கொண்டான். படகு அக்கரையை அடைந்ததும் பொன்னன் தன் குடிசையை அடைந்து கதவு சாத்தி தாளிட்டிருப்பதை பார்த்து அதிசயத்து கதவை தட்டினான். யாரது என்று வள்ளியின் அதட்டும் குரல் கேட்டது. பொன்னனின் குரலை தெரிந்து கொண்ட பிறகுதான் அவள் கதவை திறந்தாள். கதவை அடைப்பானேன் என்று கேட்டபோது அவள் கூறிய விவரம் பொன்னனுக்கு வியப்பையும் பயங்கரத்தையும் உண்டாக்கியிற்று. பொன்னன் வருவதற்கு சற்று முன்னால் இருட்டுகிற சமயத்தில் ஏதோ பேச்சுக்குரல் கேட்டு வள்ளி குடிசைக்குள் சென்று கதவை சாத்தி கொண்டாள். பேச்சுக்குரல் குடிசையின் பக்கம் நெருங்கி வந்தது. ஒரு பயங்கரமான பேய்க்குரல். நீ இங்கேயே இருந்து பூபதியை அழைத்து கொண்டு வா, நான் கோயிலுக்கு போகிறேன் என்றது. இன்னொரு குரல், மகா பிரபோ, இந்த குடிசையில் தங்கியிருக்கலாமே என்றது. நீ இருந்து அழைத்து வா என்று முதலில் பேசிய பயங்கர குரல் கூறியிற்று. சற்று பொறுத்து வள்ளி மெதுவாக திறந்து பார்த்தபோது தூரத்தில் இருவர் போவது மங்கிய வெளிச்சத்தில் தெரிந்தது. அவர்களில் ஒருவன் நெட்டையாக வளர்ந்தவன். அவனுக்கு ஒரு கை இல்லை என்பதை கண்டதும் நெஞ்சு துணிவுள்ள வள்ளி கூட பயந்து நடுங்கிவிட்டாள். காவேரி சங்கமத்தில் சூரிய கிரகணத்தின் போது அருள்மொழி ராணியை தூக்கி சென்ற உருவம் இதுதான் என்பது அவளுக்கு நினைவு வந்ததினால் திகில் அதிகமாயிற்று. அவனுக்கு பக்கத்திலே போனவன் ஒரு சித்திரக்குள்ளனாக தோன்றினான். இந்த குள்ளனுக்கு பக்கத்தில் அந்த நெட்டை உருவம் இன்னும் நெடியதாய் காணப்பட்டது. நெடிய ஒற்றைக்கை மனிதன் சாலையோடு கிழக்கே போய்விட்டான். குள்ளன் சாலை ஓரத்தில் ஒரு மரத்தில் உட்கார்ந்து கொண்டான். வள்ளி மறுபடியும் கதவை சாத்தி கொண்டாள். இதையெல்லாம் சொல்லிவிட்டு வள்ளி சுற்றும் முற்றும் பார்த்தாள். பொன்னனுடைய கையை சட்டென்று பிடித்து கொண்டு அதோ பார் என்றாள். சாலை ஓரத்து மரத்தடியில் அந்த குள்ள உருவம் காணப்பட்டது. அவன் குடிசை பக்கம் உற்று பார்த்து கொண்டிருப்பதாகவும் தோன்றியது. பொன்னன் சற்று யோசித்துவிட்டு, வள்ளி வா, இன்று ராத்திரி உனக்கு வேலை இருக்கிறது என்றான். எங்கே வர சொல்கிறாய்? உறையூருக்கா என்று வள்ளி கேட்டாள். இல்லை, வசந்த தீவுக்குத்தான். குந்தவி தேவி உன்னை அழைத்து வர சொன்னார். அப்படியா? இளவரசர் மகாராஜா சௌக்கியமா? அவர் யாரென்று தேவிக்கு தெரியுமா என்று வள்ளி ஆவலுடன் கேட்டாள். ரொம்ப விஷயம் இருக்கிறது, எல்லாம் படகில் சொல்கிறேன் வா என்றான் பொன்னன். 2 பேரும் நதிக்கரைக்கு சென்றார்கள். பொன்னன் வேண்டுமென்றே அதிகமாக சத்தப்படுத்தி படகை அவிழ்த்து விட்டதோடு சலசலவென்று சப்திபிக்கும்படியாக கோலை போட்டு படகை தள்ளினான். படகு போவதை அந்த குள்ள உருவம் கவனிக்கிறது என்பதை அவன் கவனித்து கொண்டான். நடுநிசிக்கு ஒரு நாழிகை பொழுது இருக்கும் சமயத்தில் பொன்னன் மறுபடியும் படகை தள்ளி கொண்டு காவேரியின் தென்கரைக்கு வந்தான். இப்போது அவன் தோணித்துறைக்கு படகை கொண்டு வராமல் கொஞ்சம் கிழக்கே கொண்டு போய் சத்தம் செய்யாமல் நிறுத்திவிட்டு கரையேறினான். சாலையோரத்தில் தான் முன் பார்த்த இடத்திலேயே குள்ளன் உட்கார்ந்திருப்பதை கவனித்தான். குடிசை சுவரின் பக்கத்தில் தானும் உட்கார்ந்து உறையூர் சாலையை கவனிக்கலானான்.
ஏதோ முக்கியமான சம்பவம் நடக்கப் போகிறதை எதிர்பார்த்து அவனுடைய உள்ளம் பெரிதும் பரபரப்பை அடைந்திருந்தது. டக் டக் என்ற குதிரையின் குளம்பின் சத்தத்தை கேட்டு பொன்னன் விழிப்புடன் நிமிர்ந்து உட்கார்ந்தான். ஆம், உறையூர் பக்கத்தில் இருந்துதான் அந்த சத்தம் வந்தது. சிறிது நேரத்துக்கெல்லாம் குதிரை அருகில் வந்து விட்டது. அதன் மேல் அமர்ந்திருப்பது சாஷாத் மாரப்ப பூபதி தான் என்று நட்சத்திர வெளிச்சத்தில் பொன்னன் தெரிந்து கொண்டான். நடுச்சாலையில் நின்ற குள்ளன் அருகில் வந்து குதிரையும் நின்றது. பைரவரும் பூபதியும். பொன்னன் சிறிதும் சத்தம் செய்யாமல் மரங்களின் இருண்ட நிழலிலேயே நடந்து சாலை அருகில் சென்று ஒரு மரத்தின் மறைவில் நின்றான். சித்திரகுப்தா, எங்கே மகாபிரபு என்று மாரப்பன் கேட்டது பொன்னன் காதிலே விழுந்தது. பிறகு பின்வரும் சம்பாஷணை நடந்தது. ஐயனார் கோவிலில் இருக்கிறார். என்னை இங்கே இருந்து உங்களுக்கு வழிகாட்டி அழைத்து வரும்படி சொன்னார். ஆமாம், அவன் எங்கே? எவன்? அவன்தான், பல பெயர் கொண்டவன். ரத்தின வியாபாரி, தேவசேனன், உம்முடைய தாயாதி என்று குள்ளன் கீச்சு குரலில் சிரித்தான். அவனா என்று மாரப்பனும் பெருங்குரலில் சிரித்தான். அந்த நள்ளிரவில் அவர்கள் இருவரும் சிரித்த சிரிப்பின் ஒலி பயங்கரமாக தொனித்தது. மரங்களில் தூங்கிக் கொண்டிருந்த பட்சி ஜாதிகளை எழுப்பிவிட்டது. சில பறவைகள் சிறகுகளை அடித்து கொண்டன. வேறு சில பறவைகள் தூக்க கலக்கத்தில் பீதியடைந்து தீன குரலில் சப்தித்தன. அவன் பத்திரமாயிருக்கிறான், நீ கவலைப்படாதே. அடே, அன்றைக்கு அந்த ரத்தின வியாபாரிக்கு வழிகாட்டி கொண்டு போனாயே, அந்த மாதிரி தான் எனக்கும் வழிகாட்டுவாயோ என்று கூறி மாரப்பன் மறுபடியும் உரத்த குரலில் சிரித்தான். சித்திரகுப்தன் கூறிய மறுமொழி பொன்னன் காதில் விழவில்லை. மீண்டும் மாரப்பன், ஓஹோ, எனக்கு வழிகாட்டி அழைத்து வர சொன்னாரா? எங்கே, அழைத்து போ பார்க்கலாம் என்று சொல்லி தன் கையில் இருந்த சவுக்கை சடீரென்று ஒரு சொடுக்கு சொடுக்கினான். சவுக்கின் நுனி சித்திரகுப்தன் மீது சுளீரென்று பட்டது. சவுக்கு சொடுக்கிற சத்தத்தை கேட்டதும் குதிரை பீத்து கொண்டு பாய்ந்து சென்றது. குள்ளன் ஏதோ முணுமுணுத்து கொண்டே பின்னால் விரைவாக சென்றான். அவன் இவ்வளவு வேகமாக நடக்க முடியும் என்பதை கண்ட பொன்னனுக்கு ஆச்சரியமாய் இருந்தது. அவனை சற்று தூரத்தில் பின்தொடர்ந்து ஓட்டமும் நடையுமாக பொன்னனும் போனான். ஒரு நாழிகை தூரம் சாலையோடு கிழக்கே போன பிறகு சாலையில் குதிரை நிற்பதும் பக்கத்தில் மாரப்பன் நிற்பதும் தெரிந்தது. சித்திரகுப்தன் மாரப்பனை பார்த்து, ஏன் நிற்க வேண்டும், போவதுதானே என்று கேட்க, ஏண்டா காட்டு பூனை, இருட்டு ராஜாவாகிய நீ வழிகாட்டிதான், இனிமேல் போக வேண்டும் என்றான் மாரப்பன். ஆஹா, வழிகாட்டுகிறேன், ஆனால் காட்டு பூனையிடம் நீ சற்று ஜாக்கிரதையாக இரு, விழுந்து புரண்டினாலும் புரண்டிவிடும் என்று சொல்லிவிட்டு குள்ளன் சாலைக்கு வலதுபுறத்தில் புதர்களும் கொடிகளும் மண்டி கிடந்த காட்டில் இறங்கி போகலானான். பொன்னனுக்கு அவர்கள் எங்கே போகிறார்கள் என்பது இப்போது சந்தேகமற தெரிந்துவிட்டது. பாழடைந்த ஐயனார் கோவிலுக்குத்தான் அவர்கள் போகிறார்கள். செடி கொடிகளில் உராய்வதினால் சத்தம் கேட்க கூடுமாதலால் பொன்னன் சற்று பின்னால் தங்கி அவர்கள் போய் கால் நாழிகைக்கு பிறகு தானும் அவ்வழியே சென்றான். நள்ளிரவில் அந்த காட்டு வழியே போகும்போது பொன்னனுக்கு மனதில் திகிலாய்தான் இருந்தது. திகிலை அதிகப்படுத்துவதற்கு ஆந்தைகள் உருமும் குரலும் நரிகள் ஊளையிடும் குரலும் கேட்டன. மரம் செடிகள் அசைந்தாடும் போது தரையில் கிடந்த இலை சருகுகளின் சரசரவென்னும் சத்தம் கேட்கும் போதும் பொன்னனுக்கு என்னவோ செய்தது. ஆனால் ஏதோ ஒரு முக்கியமான சம்பவம் நடக்கப் போகிறது, முக்கியமான ரகசியத்தை தெரிந்து கொள்ள போகிறோம் என்ற ஆவலினால் மனதை திடப்படுத்தி கொண்டு ஐயனார் கோயில் உள்ள திசையை நோக்கி சென்றான். சற்று நேரத்துக்கெல்லாம் தூரத்தில் ஒரு தீவர்த்தியின் வெளிச்சம் தெரிந்தது. சரி, அதுதான் ஐயனார் கோயில். கிட்ட நெருங்க நெருங்க கோயிலுக்கு முன்னால் வைத்திருந்த பிரம்மாண்டமான வீரர்களின் சிலைகளும் மண் யானைகளும் குதிரைகளும் தீவர்த்தி வெளிச்சத்தில் கோரமாக காட்சியளித்தன. இந்த ஏகாந்த காட்டு பிரதேசத்தில் உள்ள பாழடைந்த கோயிலுக்கு பட்ட பகலில் வந்த போதே பொன்னனுக்கு திகிலாய் இருந்தது. இப்போது கேட்க வேண்டியதில்லை. கோயிலின் வாசற்படி அருகில் பொன்னன் கண்ட காட்சி
அவனுடைய திகிலை 100 மடங்கு அதிகமாக்கியிற்று. அங்கே புராணங்களில் வர்ணித்திருப்பது போன்ற கோர ராட்சச ரூபமுடைய ஒருவன் கையில் தீவர்த்தியுடன் நின்று கொண்டிருந்தான். அவனுக்கு பக்கத்தில் நெடிய கம்பீர உருவமும் வஜ்ர சரீரம் கொண்ட மகா கபால பைரவர் நின்று கொண்டிருந்தார். தீவர்த்தியின் சிவந்த ஒளியில் அவருடைய நெற்றியில் அப்பியிருந்த சந்தனமும் குங்குமமும் இரத்தம் மாதிரி சிவந்து காட்டின. அவருடைய கழுத்தில் தொங்கிய கபால மாலை பொன்னனுக்கு குலை நடுக்கம் உண்டாக்கியிற்று. அவன் நடுங்கிக் கொண்டே கோயிலுக்கு பின்புறமாக சென்று கோயில் வாசற்படிக்கு அருகில் இருந்த பெரிய வேப்ப மரத்துக்கு பின்னால் மறைந்து கொண்டு நின்றான். அதே சமயத்தில் சித்திரகுப்தனும் மாரப்பனும் மகா கபால பைரவரின் முன்னால் வந்து நின்றார்கள். மகாபிரபோ என்று மாரப்பன் பைரவருக்கு நமஸ்கரித்தான். சேனாதிபதி, மாதாவின் ஆக்ஞையை நிறைவேற்றினாயா? பலி எங்கே என்று கபால பைரவரின் பேய்குரல் கேட்டது. அந்த குரல் மகேந்திர மண்டபத்தின் வாசலில் அன்றிரவு கேட்ட குரல். ஏற்கனவே பய பிராந்தி அடைந்திருந்த பொன்னனுடைய உடம்பில் மயிர்கூச்சு உண்டாக்கியிற்று. அடி தொண்டையிலிருந்து அதற்கும் கீழே இருதய பிரதேசத்திலிருந்து வருவது போல் அந்த குரல் தொனித்தது. எனினும் உரத்து பேசிய மாரப்பனுடைய குரலை காட்டிலும் தெளிவாக அக்குரல் பொன்னனுடைய செவிகளில் விழுந்தது. கபால பைரவரின் கேள்விக்கு மாரப்பன், மகாபிரபோ, பலி பத்திரமாய் இருக்கிறது என்றான். எங்கே? ஏன் இவ்விடம் கொண்டு வரவில்லை? காளி மாதாவின் கட்டளையை உதாசீனம் செய்கிறாயா சேனாதிபதி? இல்லை இல்லை மகாபிரபோ, இன்று சாயங்காலம்தான் இளவரசனை கைப்பற்ற முடிந்தது. உடனே இவ்விடம் கொண்டு வருவதில் பல அபாயங்கள் இருக்கின்றன பிரபோ. அந்த ஓடக்காரன் இங்கேதான் இருக்கிறான். இதை கேட்டதும் மரத்தின் பின்னால் மறைந்து நின்ற பொன்னனுக்கு தூக்கி வாரி போட்டது. அவனுடைய அடிவயிறு மேலே நெஞ்சுக்கு வந்துவிட்டது போல் இருந்தது. மாரப்ப பூபதியின் அடுத்த வார்த்தையினால் அவனுக்கு கொஞ்சம் தைரியம் பிறந்தது. அவனை கைப்பற்ற முடியவில்லை. சக்கரவர்த்தியின் மகள் குறுக்கே நின்று மறித்தாள். மகாபிரபோ, குந்தவி தேவியும் இன்னும் இங்கேதான் இருக்கிறாள். இளவரசனை தப்புவிப்பதில் முனைந்திருக்கிறாள். ஆகையால் நாம் ரொம்பவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் காரியம் கெட்டு போய்விடும். மகா கபால பைரவர் இப்போது ஒரு சிரிப்பு சிரித்தார். அந்த வேளையில் அந்த பயங்கர தொனியானது நாலா பக்கமும் பரவி எதிரொலி செய்த போது பல நூறு பேய்கள் ஏக காலத்தில் சிரிப்பது போல் இருந்தது. சேனாதிபதி, நீதானா பேசுகிறாய்? காளி மாதாவின் கட்டளையை நிறைவேற்ற பயப்படுகிறாயா? அதுவும் ஒரு பெண் பிள்ளைக்கும் ஒரு ஓடக்காரனுக்கும் பயந்தா? இல்லை சுவாமி, இல்லை. நான் பயப்படுவது எல்லாம் காளி மாதாவின் கைங்கரியத்துக்கு பங்கம் வந்து விடுமோ என்பதற்குத்தான். மகாபிரபு, தாங்கள் எனக்கு இட்ட கட்டளையை எப்படியும் நிறைவேற்றுவேன். அமாவாசை அன்று இரவுக்குள் பலியை கொண்டு வந்து சேர்ப்பேன். சேர்க்காவிட்டால் என்றது கபால பைரவரின் கடூரமான குரல். என்னையே மாதாவுக்கு பலியாக அர்ப்பணம் செய்வேன். வேண்டாம் பூபதி, வேண்டாம். உன்னால் மாதாவுக்கு இன்னும் எவ்வளவோ காரியங்கள் ஆக வேண்டும். இந்த செழிப்பான தமிழகத்தில் மகாகாளியின் சாம்ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படும் போது நீதான் பிரதம தலகர்த்தனாய் இருக்க வேண்டும். மகாபிரபுவின் கட்டளையையும் காளி மாதாவின் ஆணையையும் எப்போதும் சிறமேற்கொள்ள காத்திருக்கிறேன். மாரப்பா, மாதாவுக்கு உன் பேரில் பூரண கிருபை இருக்கிறது. மேலும் மேலும் உனக்கு பெரிய பதவிகளை அளிக்கப் போகிறார். இருக்கட்டும், இப்போது எந்த இடத்தில் பலியை கொண்டு வந்து சேர்ப்பாய்? அமாவாசை அன்று முன் ஜாமத்தில் பராந்தகபுரத்தை தாண்டி மகேந்திர மண்டபத்துக்கு அருகில் கொண்டு வந்து சேர்ப்பேன். அங்கே சாலை வழியில் தங்களுடைய ஆட்களை அனுப்பி ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏன் அந்த வேலையை எனக்கு கொடுக்கிறாய்? மகாபிரபோ, இங்கே உள்ள ஆட்களிடம் எனக்கு முழு நம்பிக்கை இல்லை. சக்கரவர்த்தியின் கட்டளை பிரகாரம் இளவரசரை காஞ்சிக்கு அனுப்புவதாக சொல்லித்தான் அனுப்ப போகிறேன். அவர்களை தொடர்ந்து சற்று பின்னால் நான் வருவேன். தங்களுடைய ஆட்கள் வந்து வழிமறித்து இளவரசரை கொண்டு போக வேண்டும். ஆனால் நான் அனுப்பும் ஆட்கள் அவ்வளவு அசகாய சூரர்களாய் இருக்க மாட்டார்கள். தங்களுடைய திருநாமத்தை சொன்னால்
உடனே கத்திகளை கீழே போட்டுவிட்டு நமஸ்கரிப்பார்கள். அப்படியே ஆகட்டும் சேனாதிபதி. ஆனால் ஜாக்கிரதை, காளிமாதா அடுத்த அமாவாசை இரவில் அவசியம் பலியை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாள். இன்னொரு விஷயம் தெரிவிக்க வேணும் மகாபிரபோ. சீக்கிரம் சொல். பொழுது விடுவதற்குள் நான் ஆற்றை தாண்ட வேண்டும். இந்த ஓடக்கார பொன்னனை சில நாளாக காணவில்லை. அவன் மகாராணியை தேடிக்கொண்டிருக்கிறான் என்று தெரிந்தது. அவனை பற்றி அறிய நான் ஆள் விட்டிருந்தேன். நேற்றுதான் அவனை பற்றி தகவல் கிடைத்தது. பொன்னனும் இன்னொரு மனிதனும் குதிரை மேல் காட்டாற்றோடு கொல்லிமலை பக்கம் போனதாக என்னுடைய ஒற்றன் வந்து சொன்னான். ஓடக்காரன் இங்கே இருக்கிறான் என்றாயே? ஆமாம், இன்றைக்குதான் இங்கே வந்து சேர்ந்தான். அவ்வளவுதானே? பொன்னனுடன் போன இன்னொரு மனிதன் யார் தெரியுமா பிரபோ? யார்? தங்களுக்கும் எனக்கும் ஜன்ம விரோதிதான். என்ன? யார்? சீக்கிரம் சொல். பொய் ஜடாமுடி தரித்த அந்த போலி சிவனடியார்தான். இதை கேட்டதும் மகா கபால பைரவரின் முகத்தில் ஏற்பட்ட பயங்கரமான மாறுதலை பார்த்து பொன்னன் திகைத்து போனான். ஏற்கனவே கோரமாயிருந்த அந்த முகத்தில் இப்போது அளவில்லாத குரோதமும் பயமும் பகைமையும் தோன்றி விகாரப்படுத்தின. அதை பார்த்து ஐயோ என்று பொன்னன் அலறிய குரல் நல்ல வேளையாக பயத்தின் மிகுதியால் அவன் தொண்டையிலேயே நின்றுவிட்டது. கபால பைரவரும் சித்திரகுப்தனும் மாரப்ப பூபதியும் அங்கிருந்து கிளம்பி சென்றார்கள். தீவர்த்தி பிடித்து கொண்டு நின்ற ராட்சதன் அவர்களுக்கெல்லாம் முன்னால் போனான். சற்று நேரத்துக்கெல்லாம் தீவர்த்தி வெளிச்சம் மறைந்தது. கீழ் வானத்திலே இளம்பிறை சந்திரன் உதயமாயிற்று. அவர்கள் போய் கொஞ்ச நேரத்துக்கு பிறகுதான் பொன்னன் அங்கிருந்து கிளம்பினான். அவனுடைய உடம்பு மிகவும் தளர்ச்சி அடைந்திருந்தாலும் மனதில் ஒருவித உற்சாகம் ஏற்பட்டிருந்தது. விக்கிரம மகாராஜாவை இந்த நரபலிக்காரர்களிடமிருந்து தப்புவிக்கும் வழி அவனுடைய மனதில் உதயமாகி இருந்தது. மாரப்பனுடைய தந்திரம் இன்னதென்பது அவனுக்கு இப்போது ஒருவாறு புலப்பட்டது. இளவரசரை காஞ்சிக்கு அனுப்புவதில் பிரயோஜனமில்லை என்று மகா கபால பைரவரின் நரபலிக்கு அவரை அனுப்ப மாரப்பன் எண்ணியிருக்கிறான். ஆனால் தன் பேரில் குற்றம் ஏற்படாதபடி இந்த காரியத்தை தந்திரமாக செய்ய உத்தேசித்திருக்கிறான். அவனுடைய தந்திரத்துக்கு மாற்று தந்திரம் செய்து விக்கிரம மகாராஜாவை விடுவிக்க வேண்டும். விடுவித்து நேரே மாமல்லபுர துறைமுகத்துக்கு அழைத்து போக வேண்டும். குந்தவி தேவியின் உதவியை கொண்டு இந்த காரியத்தை செய்து முடிக்க வேண்டும். இவ்விதமெல்லாம் சிந்தித்து கொண்டு பலபலவென்று பொழுது விடியும் தருணத்தில் பொன்னன் தோணித்துறையை அடைந்தான். உறையூர் சிறைச்சாலை. விக்கிரமன் உறையூர் சிறைச்சாலையில் ஒரு தனி அறையில் அடைக்கப்பட்டிருந்தான். சிங்காதனம் ஏறி செங்கோல் செலுத்த வேண்டிய ஊரில் சிறையில் அடைக்கப்பட்டு கிடைப்பதை நினைத்து நினைத்து அவன் துயர சிரிப்பு சிரித்தான். அவனுடைய தந்தை அரசு செலுத்திய காலத்து ஞாபகங்கள் அடிக்கடி வந்தன. பார்த்திப மகாராஜா போர்க்கோலம் பூண்டு கிளம்பிய காட்சி அவன் மனக்கண் முன்னால் பிரத்யட்சமாக நின்றது. அதற்கு முதல் நாள் மகாராஜா ரகசிய சித்திர மண்டபத்துக்கு தன்னை அழைத்து சென்று தம்முடைய கையால் எழுதிய கனவு சித்திரங்களை காட்டியதெல்லாம் ஒவ்வொன்றாக நினைவுக்கு வந்தன. ஐயோ, அவையெல்லாம் கனவாகவே போக வேண்டியது தான் போலும். தந்தைக்கு தான் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றலாம் என்னும் ஆசை அவனுக்கு இதுவரையில் இருந்தது. இப்போது அடியோடு போய்விட்டது. பல்லவ சக்கரவர்த்தியின் கட்டளையை எதிர்பார்த்து இந்த சிறைச்சாலையில் எத்தனை நாள் கிடக்க வேண்டுமோ தெரியவில்லை. அவரிடமிருந்து என்ன கட்டளை வரும்? மரண தண்டனையை நிறைவேற்றும்படிதான் அநேகமாக கட்டளை வரும். மாரப்பன் அந்த கட்டளையை நிறைவேற்ற சித்தமாயிருப்பான். தன்னுடைய கதியை பற்றி யாருக்கும் தெரியவே போவதில்லை. பார்த்திப மகாராஜாவின் பெயராவது ஜனங்களுக்கு சில காலம் ஞாபகம் இருக்கும். தன் பெயரை கூட எல்லாரும் மறந்து விடுவார்கள். செண்பக தீவிலிருந்து ஏன் திரும்பி வந்தேன் என்னும் கேள்வியை விக்கிரமன் அடிக்கடி கேட்டுக்கொண்டான். சின்னஞ்சிறு தீவாய் இருந்தாலும் அங்கே சுதந்திர ராஜாவாக ஆட்சி செய்தது எவ்வளவு சந்தோஷமாய் இருந்தது. அதை விட்டு இப்படி தன்னந்தனியே இங்கே வரும் பைத்தியம் தனக்கு எதற்காக வந்தது? அந்த பைத்தியத்தின் காரணங்களை பற்றியும்
அவை எவ்வளவு தூரம் நிறைவேறின என்பது பற்றியும் விக்கிரமன் யோசித்தான். செண்பக தீவில் இருந்த போது பொன்னி நதியையும் சோழவள நாட்டையும் எப்போது பார்க்க போகிறோம் என்ற ஏக்கம் மீண்டும் மீண்டும் அவனுக்கு ஏற்பட்டு வந்தது. ஆனால் சோழ நாட்டின் மேல் அவனுக்கு எவ்வளவு ஆசை இருந்தாலும் சோழ நாட்டு மக்கள் சுதந்திரத்தை மறந்து வீரமிழந்து பல்லவ சக்கரவர்த்திக்கு உட்பட்டிருப்பதை நினைக்க அவன் வெறுப்பு அடைவதும் உண்டு. அந்த வெறுப்பு இப்போது சிறையில் இருந்த சமயம் 10 மடங்கு அதிகமாயிற்று. வீர பார்த்திப மகாராஜாவின் புதல்வன் உள்ளூர் சிறைச்சாலையில் இருப்பதை கூட தெரிந்து கொள்ளாமல் தானே இந்த ஜனங்கள் இருக்கிறார்கள். தாயாரை பார்க்க வேண்டும் என்ற ஆசை ஒன்று இருந்தது. அதுவும் நிறைவேறவில்லை. நிறைவேறாமலே சாக போகிறோமோ என்னவோ. அப்புறம் குந்தவி. அவளை நினைக்காமல் இருப்பதற்கு விக்கிரமன் ஆன மட்டும் முயன்றான். ஆனால் முடியவில்லை. குந்தவியை நினைத்ததும் விக்கிரமனுக்கு பளிச்சென்று ஓர் உண்மை புலனாயிற்று. செண்பக தீவிலிருந்து கிளம்பி வந்ததற்கு பல காரணங்கள் அவன் கற்பித்து கொண்டிருந்தான் என்றாலும் உண்மையான காரணம், அவனுடைய மனதின் அந்தரங்கத்தில் கிடந்த காரணம் இப்போது தெரிய வந்தது. குந்தவிதான் அந்த காரணம். இரும்பு மிகவும் வலிமை வாய்ந்ததுதான். ஆனாலும் காந்தத்தின் முன்னால் அதன் சக்தி எல்லாம் குன்றிவிடுகிறது. காந்தம் இழுக்க இரும்பு ஓடி வருகிறது. குந்தவியின் சந்திர வதனம் இல்லை. அவளுடைய உண்மை அன்பு தன்னுடைய இரும்பு நெஞ்சத்தை இலக்கிவிட்டது. அந்த காந்த சக்திதான் தன்னை செண்பக தீவிலிருந்து இங்கே இழுத்து கொண்டு வந்தது. ஜுரமாக கிடந்த தன்னை எடுத்து காப்பாற்றியவள் அவள் என்று தெரிந்த பிறகு கூட விக்கிரமனுக்கு குந்தவியின் மேல் கோபம் இருந்தது. தன்னுடைய சுதந்திர பிரதிஜையை நிறைவேற்றுவதற்கு அவள் குறுக்கே நிற்பாள் என்ற எண்ணம்தான் காரணம். ஆனால் கடைசி நாள் அவளுடைய பேச்சிலிருந்து அது தவறு என்று தெரிந்தது. இவரை மன்னிக்கும்படி நான் என் தந்தையிடம் கேட்க மாட்டேன். ஆனால் மரண தண்டனையை நிறைவேற்றுவதற்கு முன்னால் இவரை மனம் புரிந்து கொள்ள அனுமதி கேட்பேன் என்று எவ்வளவு கம்பீரமாய் கூறினாள். இத்தகைய பெண்ணின் காதலை அறிவதற்காக செண்பக தீவிலிருந்து தானா வரலாம்? சொர்க்கலோகத்திலிருந்து கூட வரலாம் அல்லவா? ஆஹா, இந்த மாரப்பன் மட்டும் வந்து குறுக்கிட்டிராவிட்டால் குந்தவியும் தானும் வருகிற அமாவாசை அன்று கப்பலேறி செண்பக தீவுக்கு கிளம்பி இருக்கலாமே. அமாவாசை நெருங்க நெருங்க விக்கிரமனுடைய உள்ள கிளர்ச்சி அதிகமாயிற்று. அமாவாசை அன்று செண்பக தீவின் கப்பல் மாமல்லபுரம் துறைமுகத்துக்கு வரும். அப்புறம் 2 நாள் தன்னை எதிர்பார்த்து கொண்டிருக்கும். எப்படியாவது இச்சிறையிலிருந்து தப்பி அமாவாசை அன்று மாமல்லபுரம் போக கூடுமானால். இவ்விதம் விக்கிரமன் எண்ணாததெல்லாம் எண்ணினான். ஒவ்வொரு நிமிஷமும் அவனுக்கு ஒரு யுகமாய் இருந்தது. கடைசியில் அமாவாசைக்கு முதல் நாள் மாலை மாரப்ப பூபதி வந்தான். விக்கிரமனை பார்த்து நகைத்து கொண்டே, ஓ, ரத்தின வியாபாரியாரே, காஞ்சியிலிருந்து கட்டளை வந்து விட்டது என்றான். ஒரு கணம் விக்கிரமன் நடுங்கி போனான். கட்டளை என்றதும் மரண தண்டனை என்று அவன் எண்ணினான். மரணத்துக்கு அவன் பயந்தவன் அல்ல என்றாலும் கொலையாளிகளின் கத்திக்கு இரையாவதை அவன் அருவருத்தான். ஆனால் மாரப்பன், காஞ்சிக்கு உன்னை பத்திரமாய் அனுப்பி வைக்கும்படி கட்டளை. இன்றிரவு 2ஆம் ஜாமத்தில் கிளம்ப வேண்டும். சித்தமாய் இரு என்றதும் விக்கிரமனுக்கு உற்சாகம் பிறந்தது. வழியில் தப்புவதற்கு எத்தனையோ சந்தர்ப்பங்கள் நேரிடலாமல்லவா? அல்லது போராடி வீர மரணமாவது அடையலாமல்லவா? இது இரண்டும் சாத்தியமில்லாவிட்டால் சக்கரவர்த்தியின் முன்னிலையில் இன்னொரு தடவை அடிமை வாழ்வை ஒப்புக்கொள்ள மாட்டேன், சுதந்திரத்திற்காக உயிரை விடுவேன் என்று சொல்வதற்காவது ஒரு சந்தர்ப்பம் ஏற்படுமல்லவா? ஆஹா, குந்தவியும் பக்கத்தில் இருக்கும் போது இம்மாதிரி மறுமொழி சொல்வதற்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தால் அதைவிட பெரிய பாக்கியம் வேறு என்ன இருக்க முடியும்? அமாவாசை முன்னிரவு. அன்றிரவு ஒரு ஜாமம் ஆனதும் சிறைச்சாலை கதவு திறந்தது. மாரப்பனும் ஆயுதம் தரித்த வீரர் சிலரும் வந்தார்கள். விக்கிரமனுடைய கைகளை சங்கிலியால் பிணைத்து வெளியே அழைத்து சென்றார்கள். வாசலில் கட்டை வண்டி ஒன்று ஆயத்தமாய் நின்றது. அதில் விக்கிரமன் ஏறிக்கொண்டான். அவனுக்கு முன்னும் பின்னும் வண்டியில் சில வீரர்கள் ஏறிக்கொண்டார்கள். அவ்விதமே வண்டிக்கு முன்னாலும் பின்னாலும் சிலர் நின்றார்கள்.
சிறை வாசலில் மாரப்பன் அந்த வீரர்களின் தலைவனாக தோன்றியவனை கூப்பிட்டு அவன் காதோடு ஏதோ ரகசியமாக சொன்னான். பிறகு உரத்த குரலில் கிளம்பலாம் என்றான். உடனே வண்டிக்காரன் வண்டியை ஓட்ட முன்னாலும் பின்னாலும் நின்ற வீரர்களும் போகத் தொடங்கினார்கள். உறையூர் வீதிகளின் வழியாக வண்டி போய்க் கொண்டிருந்தது. முன்னெல்லாம் போல் இப்போது இரவில் விளக்குகள் எரியாமல் நகரம் இருளடைந்து கிடப்பதை பார்த்ததும் விக்கிரமனுக்கு என்னமோ செய்தது. ஆஹா, சோழ நாட்டு தலைநகரமான உறையூர் தானா இது? ஏனுங்க சாமிங்களே, இந்த பிள்ளையாண்டான் யாரு? இவனை எங்கே அழைத்து போறீங்க என்று பேச்சை கேட்ட விக்கிரமன் திடுக்கிட்டான். பேசியவன் வண்டிக்காரன்தான். ஆனால் அந்த குரல் பொன்னன் குரலாக அல்லவா இருக்கிறது? அப்படியும் இருக்க முடியுமா? வீரர்களில் ஒருவன், உனக்கு ஏனப்பா இந்த வம்பு, பேசாமல் வண்டியை ஓட்டு என்றான். அதற்கு வண்டிக்காரன், எனக்கு ஒன்றுமில்லையப்பா, ஆனால் ஊரெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. யாரோ செண்பகத்தீவிலிருந்து வந்த ஒற்றனாம், ரத்தின வியாபாரி மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு வந்தானாம். சக்கரவர்த்தி மகள் குந்தவி தேவியையே ஏமாற்றி விட்டானாம். அப்பேற்பட்டவனை நம்ம சேனாதிபதி கண்டுபிடித்து விட்டாராம். அப்படியெல்லாம் ஊரிலே பேச்சாயிருக்கே, அவன்தானா இவன் என்று கேட்டேன். ஆமாம், அவன்தான் என்று வைத்துக் கொள்ளேன் என்றான் ஒரு வீரன். எங்கே அழைத்து கொண்டு போறீங்களோ என்று வண்டிக்காரன் கேட்க, எங்கே அழைத்து கொண்டு போவாங்க, காஞ்சி மாநகருக்குத்தான் என்று மறுமொழி வந்தது. அடே அப்பா, அவ்வளவு தூரமா போக வேண்டும்? நீங்கள் 7-8 பேர் காவலுக்கு போறீங்களே, போதுமா? வழியிலே இவனுக்கு யாராவது ஒத்தாசை செய்து தப்பிச்சு விட்டு விட்டாங்கன்னா என்ன செய்வீங்க என்றான் வண்டிக்காரன். பேசுகிறவன் உண்மையில் பொன்னன் தானோ? தனக்குதான் சமிக்கை செய்தி தெரிவிக்கிறானோ? வழியில் வந்து ஒத்தாசை செய்வதாக கூறுகிறானோ? இவ்விதம் விக்கிரமன் வியப்புடன் எண்ணமிட்டு கொண்டிருக்கும் போது சற்று பின்னால் வந்த வீரர் தலைவன், யார் அங்கே, என்ன பேச்சு என்று அதட்டவே மௌனம் குடிகொண்டது. பிறகு வண்டிக்காரனாவது வீரர்களாவது பேசவில்லை. காவேரி கரைக்கு வந்ததும் வண்டி நின்றது. விக்கிரமனும் வண்டியில் இருந்த வீரர்களும் இறங்கினார்கள். ஆற்றங்கரையோரமாக ஒரு படகு ஆயத்தமாய் இருந்தது. அங்கே ஒருவன் கையில் தீவர்த்தியுடன் நின்று கொண்டிருந்தான். எல்லாரும் கீழ் இறங்கியதும் வண்டிக்காரன் வண்டியை திருப்பி கொண்டே, போயிட்டு வரீங்களா? ஒற்றனை ஜாக்கிரதையாக கொண்டு போய் சக்கரவர்த்தியிடம் சேருங்கள் ஐயா. வழியில் ஒரு காட்டாற்று இருக்கிறது, பத்திரம் என்றான். அப்போது தீவர்த்தி வெளிச்சம் அவன் முகத்தின் மேல் அடித்தது. விக்கிரமனுக்கு அந்த முகத்தை பார்த்ததும் பெரும் ஏமாற்றம் உண்டாயிற்று. ஏனெனில் அவன் பொன்னன் இல்லை. ஆனால் அவனுடைய கண்களில் அந்த ஒளி எங்கேயோ பார்த்த முகமாய் இருக்கிறதே. சட்டென்று உண்மை புலனாயிற்று. பொன்னன் தான் அவன் முகத்தில் பொய் மீசை வைத்து கட்டி கொண்டிருக்கிறான். அவன் கூறிய வார்த்தைகளின் பொருள் என்ன? வழியில் காட்டாற்றின் சமீபத்தில் தன்னை விடுவிக்க வருவதாகத்தான் சொல்லியிருக்க வேண்டும். இந்த எண்ணத்தினால் விக்கிரமனுக்கு மிகுந்த உற்சாகம் உண்டாயிற்று. படகில் ஏறி ஆற்றை கடந்த பின் அவர்கள் நடுஜாமம் வரையில் கால்நடையாக பிரயாணம் செய்தார்கள். பிறகு சாலையோரம் இருந்த ஒரு மண்டபத்தில் படுத்து தூங்கினார்கள். மீண்டும் அதிகாலையில் எழுந்து மாட்டு வண்டி பிடித்து கொண்டு பிரயாணம் ஆனார்கள். அன்று பொழுது சாயும் சமயத்தில் பராந்தகபுரத்தை தாண்டினார்கள். இனி சிறிது தூரத்தில் காட்டாற்று வந்துவிடும் என்று விக்கிரமன் ஒருவாறு தெரிந்து கொண்டிருந்தான். அந்த வண்டிக்காரன் பொன்னனாயிருக்கும் பட்சத்தில் இங்கேதான் தனக்கு உதவிக்கு வர வேண்டும். யார் வருவார்கள், எப்போது வருவார்கள் என்றெல்லாம் எண்ணி விக்கிரமனுடைய உள்ளம் பரபரப்பை அடைந்தது. அஸ்தமித்து 2 நாழிகை இருக்கும். அந்த அமாவாசை இருட்டில் சாலையில் ஜன நடமாட்டம் அதிகமாயிருந்ததை கண்டு விக்கிரமன் வியந்தான். ஆங்காங்கு சிறு கும்பலாக ஜனங்கள் போய்க் கொண்டிருந்தார்கள். கோயிலுக்கு போகிறவர்களைப் போல் அவர்கள் காணப்பட்டார்கள். வெறி பிடித்தவர்களைப் போல் ஆடிக்கொண்டும் பாடிக்கொண்டும் போனார்கள். சிலர் மஞ்சள் வஸ்திரம் அணிந்து கொண்டிருந்தார்கள். ஒவ்வொரு கும்பலிலும் ஒருவன் தீவர்த்தி பிடித்து கொண்டிருந்தான். இன்னும் இந்த கும்பலில் சிலர் நீண்ட கத்திகளை எடுத்து சென்றது விக்கிரமனுக்கு ஒருவாறு பயங்கரத்தை அளித்தது. இவர்கள் எல்லாம் எங்கே போகிறார்கள்?
கையில் கத்திகள் என்னத்திற்காக கொண்டு போகிறார்கள்? இந்த காட்சிகளை பார்த்த மாரப்பனுடைய வீரர்கள் தங்களுக்குள் ரகசியமாய் பேசிக் கொண்டதில் சில வார்த்தைகள் விக்கிரமனுடைய காதிலும் விழுந்தன. பத்திரகாளி, நரபலி, கபால பைரவர் என்னும் சொற்கள் அவனுக்கு திகைப்பையும் பயத்தையும் உண்டாக்கின. மகேந்திர மண்டபத்தின் வாசலில் மகா கபால பைரவரும் மாரப்பனும் பேசிக் கொண்டது அவனுக்கு நினைவு வந்தது. ஓஹோ, இன்றைக்கு அமாவாசை இரவல்லவா? மாரப்பன் ஒருவேளை தன்னை காஞ்சிக்கு அனுப்புவதாக சொல்லி உண்மையில் கபால பைரவனின் பலிக்குத்தான் அனுப்பியிருப்பானோ? இவ்விதம் அவன் எண்ணிக்கொண்டிருக்கும் போதே ஓம் காளி ஜெயகாளி என்ற பல குரல்களின் ஏகோபித்த கோஷம் அவன் காதில் விழுந்து மயிர்கூச்சு உண்டாக்கியிற்று. அவ்விதம் கோஷித்தவர்கள் அடுத்த நிமிஷம் விக்கிரமன் இருந்த வண்டியை சூழ்ந்து கொண்டார்கள். அவர்கள் கையில் நீண்ட கூரிய கத்திகள் நட்சத்திர வெளிச்சத்தில் மின்னியது தெரிந்தது. ஓம் காளி ஜெயகாளி என்ற கோஷங்களுக்கு மத்தியில் எங்கே பலி என்று ஒரு பயங்கரமான குரல் கேட்டது. இதற்குள் வண்டிக்கு முன்னாலும் பின்னாலும் வந்த உறையூர் வீரர்கள் ஒரே ஓட்டமாய் ஓடிவிட்டார்கள். வண்டியில் இருந்தவர்களும் தொப் தொப் என்று குதித்து ஓட்டம் பிடித்தார்கள். விக்கிரமன் கைகள் சங்கிலிகளால் வண்டியின் சட்டத்துடன் பிணைக்கப்பட்டிருந்தமையால் அவனால் மட்டும் வண்டியில் இருந்து குதிக்க முடியவில்லை. அப்போது வண்டியின் பின்புறத்தில் ஒரு குரல், மகாராஜா பதற வேண்டாம், நான் தான் என்றது. உடனே பொன்னன் வண்டியில் ஏறி சங்கிலிகளை அவிழ் தெரிந்தான். விக்கிரமன் வண்டியில் இருந்து குதித்ததும் 2 உயர்ஜாதி குதிரைகள் சித்தமாய் நிற்பதை கண்டான். மகாராஜா, ஏறுங்கள் குதிரை மேல், ஒரு கணமும் தாமதிப்பதற்கில்லை என்றான் பொன்னன். ஆஹா, இதென்ன? விக்கிரமனும் பொன்னனும் குதிரைகள் மீது தாவி ஏறி கொண்டார்கள். பொன்னா முண்டாசு கட்டி மீசை வைத்து கொண்டிருந்த வண்டிக்காரன் யார்? நீதானே என்று குதிரைகள் போய்க் கொண்டிருக்கும் போதே விக்கிரமன் கேட்டான். ஆமாம் மகாராஜா, சிறைக்குள்ளிருந்த போது நீ என்னை மறந்து விட்டாயாக்கும் என்று நினைத்தேன். நான் ஒருவேளை மறந்தாலும் என்னை மறக்க விடாதவர் ஒருவர் இருக்கிறாரே. யார் அது? வேறு யார், தங்களை யமன் வாயிலிருந்து மீட்ட தேவிதான். இதை கேட்டதும் விக்கிரமனுடைய உள்ளம் மகிழ்ச்சியினால் துள்ளியிற்று. குந்தவியை பற்றி மேலும் விசாரிக்க வேண்டும் என்கிற ஆவல் உண்டாயிற்று. ஆனால் சிறிது தயக்கமாகவும் இருந்தது. சற்று பொறுத்து, எங்கே போகிறோம் இப்போது என்றான் விக்கிரமன். மாமல்லபுரத்துக்கு மகாராஜா. பொன்னா, என்ன மகாராஜா? நாளை காலைக்குள் மாமல்லபுரம் போய்விட வேண்டும். ஆமாம் மகாராஜா, அதனால்தான் ஒரு கணம் கூட தாமதிப்பதற்கில்லை என்று நான் சொன்னேன். நாளை மத்தியானம் வரையில் அங்கே கப்பல் காத்து கொண்டிருக்கும். அதற்குள் நாம் போய்விடலாம் மகாராஜா. விக்கிரமன் சற்று பொறுத்து மறுபடியும், தேவி எங்கே இருக்கிறார் பொன்னா? அவரிடம் கடைசியாக ஒரு தடவை விடை பெற்று கொண்டு கிளம்பியிருந்தால் எவ்வளவோ சந்தோஷமாய் இருக்கும் என்றான். அது முடியாது மகாராஜா. எது முடியாது? தேவியிடம் விடை பெற்று கொண்டு கிளம்புவது. ஆமாம், முடியாதுதான். இனி உறையூருக்கு மறுபடியும் எப்படி போக முடியும்? தேவி உறையூரில் இல்லை மகாராஜா. தேவி உறையூரில் இல்லையா? பின் எங்கே? மாமல்லபுரத்தில். ஆ என்றான் விக்கிரமன். சில நாட்களாக சிறைப்பட்டிருந்த பிறகு விடுதலை அடைந்த உற்சாகம், குளிர்ந்த இரவு நேரத்தில் குதிரை மீது செல்லும் கிளர்ச்சி, இவற்றுடன் குந்தவி மாமல்லபுரத்தில் இருக்கிறாள் என்னும் செய்தியும் சேர்ந்து அவனுக்கு எங்கேயோ ஆகாயத்தில் பறப்பது போன்ற உணர்ச்சி உண்டாயிற்று. அப்படியானால் அவரிடம் விடைபெற முடியாது என்று சொன்னாயே, ஏன் பொன்னா? ஒரு கண நேரமாவது அவரை நான் அவசியம் பார்க்க வேண்டும். பார்த்து நன்றி செலுத்த வேண்டும். அதோடு என் தாயாரை கண்டுபிடித்து பாதுகாக்கும் பொறுப்பையும் அவரிடம் ஒப்புவிக்க வேண்டும். அதுதான் முடியாது என்றான் பொன்னன். ஏன் அவ்வளவு உறுதியாக சொல்கிறாய்? தேவியின் உறுதி எனக்கும் தெரிந்திருப்பதனாலேதான். தங்களுக்கு விடை கொடுத்து அனுப்பும் உத்தேசம் அவருக்கு கிடையாது. தங்களோடு அவரும் புறப்பட சித்தமாய் இருக்கிறார். ஆஹா, நிஜமாகவா? இவ்வளவு முக்கியமான செய்தியை முன்னமே எனக்கு ஏன் சொல்லவில்லை? இப்போது கூட நான் சொல்லியிருக்க கூடாது. தாங்கள் கப்பல் ஏறிய பிறகு தங்களை அதிசயப்படுத்த வேண்டும் என்று
தேவி உத்தேசித்திருந்தார். அவசரப்பட்டு சொல்லிவிட்டேன். விக்கிரமன் சற்று நேரம் சிந்தனையில் ஆழ்ந்திருந்தான். திடீரென்று, அதோ பாருங்கள் மகாராஜா என்று பொன்னன் கூறியதும் விக்கிரமன் சிறிது திடுக்கிட்டு பார்த்தான். சாலையில் ஒரு பக்கத்து மரத்தடியில் 10-12 பேர் கும்பலாக நின்றார்கள். அவர்களில் ஒருவன் தீவர்த்தி வைத்துக் கொண்டிருந்தான். தீவர்த்தி வெளிச்சத்தில் அவர்களுடைய உருவங்கள் கோரமான காட்சியை அளித்தன. அவர்களுடைய கழுத்தில் கபால மாலைகள் தொங்கின. அவர்களுடைய கைகளில் கத்திகள் மின்னின. நெற்றியில் செஞ்சந்தனமும் குங்குமமும் அப்பிக்கொண்டிருந்தார்கள். அவர்கள் நின்ற இடத்தை குதிரைகள் தாண்டிய போது ஒரு கணம் விக்கிரமனுக்கு உடம்பு நடுங்கியிற்று. அவர்களை கடந்து சிறிது தூரம் சென்றது. அப்பா, என்ன கோரம் என்றான் விக்கிரமன். மகாராஜா, தங்களுக்காகத்தான் இங்கே இவர்கள் காத்திருக்கிறார்கள். இவர்களிடம் தங்களை ஒப்புவித்து விடும்படிதான் மாரப்ப பூபதி கடைசியாக தம் ஆட்களுக்கு கட்டளையிட்டார். நான் இவர்களை முந்திக் கொண்டேன். தாங்கள் குதிரை மேல் இவ்விதம் தனியாக போவீர்கள் என்று இவர்கள் எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள். இன்னும் ரொம்ப நேரம் காத்திருப்பார்கள். பிறகு கபால பைரவரிடம் போய் தாங்கள் வரவில்லை என்று தெரிவிப்பார்கள். இன்று கபால பைரவருக்கு மாரப்ப பூபதி மேல் பிரமாதமான கோபம் வரப்போகிறது என்றான் பொன்னன். பொன்னா, சக்கரவர்த்தியின் சிரசாக்கினை கபாலிகர்கள் பலி. இந்த 2 வித ஆபத்துகளில் இருந்தும் அல்லவா என்னை நீ தப்புவித்திருக்கிறாய். முன்னே காட்டாற்றில் போனவனை எடுத்து உயிர் கொடுத்து காப்பாற்றினாய். சோழ வம்சத்தின் குலதெய்வம் உண்மையில் நீதான். உனக்கு நான் என்ன கைமாறு செய்ய போகிறேன்? நாளைய தினம் உன்னை விட்டு பிரிவேன். மறுபடியும் எப்போது காண்பேனோ என்னவோ. லட்சணந்தான் என்றான் பொன்னன். என்ன சொல்கிறாய்? என்னை விட்டாவது தாங்கள் பிரியவாவது? ஏன் அப்படி சொல்கிறாய்? இன்னொரு தடவை தங்களை கப்பலில் அனுப்பிவிட்டு நான் இங்கே இருப்பேன் என்று நினைக்கிறீர்களா? இங்கே எனக்கு என்ன வேலை? வள்ளி ஏற்கனவே குந்தவி தேவியுடன் மாமல்லபுரத்தில் இருக்கிறார். நானும் அவளும் தங்களுடன் வரப்போகிறோம். விக்கிரமன் சற்று மௌனமாய் இருந்துவிட்டு, பொன்னா, நீ சொல்வது எனக்கு எவ்வளவோ மகிழ்ச்சி அளிக்கிறது. நீயும் வள்ளியும் என்னுடன் வந்தால் சோழ நாடே வருகிற மாதிரிதான். ஆனால் ஒரு விஷயம்தான் என் மனதை வருத்தி கொண்டிருக்கிறது. மகாராணியின் கதி என்ன? அவரை யார் தேடி கண்டுபிடிப்பார்கள்? அவருக்கு யார் உன்னை பற்றி சொல்வார்கள்? நான் தாய்நாட்டுக்கு வந்ததின் முக்கிய நோக்கம் மகாராணியை பார்ப்பதற்கு. அவரை பார்க்காமலே திரும்பி போகிறேன். அவருக்கு என்னை பற்றி செய்தி சொல்லவாவது யாரேனும் இருக்க வேண்டாமா என்றான். பொன்னனுடைய மனத்திலும் அந்த விஷயம் உறுத்தி கொண்டிருந்தது. சிவனடியாரிடம் தான் சொன்னபடி ஒன்றுமே செய்யவில்லை. அவர் என்ன ஆனாரோ என்னவோ. மகாராணியை ஒருவேளை கண்டுபிடித்திருப்பாரோ? பொன்னனுடைய மனதில் சமாதானம் இல்லாவிட்டாலும் வெளிப்படையாக, மகாராணியை பற்றி தாங்கள் கவலைப்பட வேண்டாம் மகாராஜா. அவரை சிவனடியார் பாதுகாப்பார். சிவனடியாரால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. மகா சக்தி வாய்ந்தவர் என்றான். ஆமாம், அவர் நம்மை மாமல்லபுரத்துக்கு அருகிலுள்ள சிற்ப வீட்டில் சந்திப்பதாக சொன்னார் அல்லவா? அது இப்போது முடியாத காரியம். சிவனடியாரை பார்க்க தங்கினோமானால் கப்பலை பிடிக்க முடியாது. உண்மைதான். ஆனாலும் அன்னையையும் சிவனடியாரையும் பார்க்காமல் போவதுதான் மனதிற்கு வேதனை அளிக்கிறது என்றான் விக்கிரமன். அப்போது, ஆஹா, இதென்ன என்ற வியப்புடன் கூவினான் பொன்னன். இதற்குள் அவர்கள் காட்டாற்றை சமீபத்து அதன் இக்கரையில் உள்ள மகேந்திர மண்டபத்துக்கு அருகில் வந்துவிட்டார்கள். அந்த மண்டபத்தின் வாசலில் தோன்றிய காட்சிதான் பொன்னனை அவ்விதம் வியந்து கூவ செய்தது. அங்கே 7-8 ஆட்கள் ஆயுதபாணிகளாக நின்றார்கள். 2 பேர் கையில் தீவர்த்தி பிடித்து கொண்டிருந்தார்கள். மண்டபத்தின் வாசல் ஓரமாக ஒரு பல்லக்கு வைக்கப்பட்டிருந்தது. இன்று ராத்திரி என்னவெல்லாமோ ஆச்சரிய சம்பவங்கள் நடைபெறுகின்றன என்று பொன்னன் முணுமுணுத்தான். இந்த வேளையில் இங்கே யார் பொன்னா என்றான் விக்கிரமன். தெரியவில்லை மகாராஜா. இவர்கள் கபாலிகர்கள் இல்லை. நிச்சயம் வேறு யாராயிருக்கலாம். ஒருவேளை குந்தவி தேவிதான் நமக்கு உதவியாக இன்னும் சில ஆட்களை அனுப்பியிருக்கிறாரோ என்னவோ. ஆனால் பல்லக்கு என்னத்திற்கு? இப்படி இவர்கள் பேசிக்கொண்டிருக்கும் போதே மகேந்திர மண்டபத்தின் வாசல் வந்துவிட்டது.
குதிரைகளை இருவரும் நிறுத்தினார்கள். அங்கு நின்ற ஆட்களில் ஒருவனை எங்கேயோ பார்த்ததாக பொன்னனுக்கு நினைவு வந்தது. எங்கே பார்த்திருக்கிறோம்? ஆஹா, திருச்செங்காட்டங்குடியில் பரஞ்சோதி அடிகளின் ஆள் குமரப்பன் இவன். அந்த மனிதனும் பொன்னன் முகத்தை பார்த்து அடையாளம் தெரிந்து கொண்டான். ஓ, பொன்னனா என்று அவன் ஆச்சரியத்துடன் கூறி, பொன்னா, சமாச்சாரம் தெரியுமா? உறையூர் மகாராணி அகப்பட்டு விட்டார். இதோ இந்த மண்டபத்துக்குள்ளே இருக்கிறார். உன்னை பற்றி கூட விசாரித்தார் என்றான்.